அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 8/5/2026 சித்திரை 25 வெள்ளிக்கிழமை. இன்று மே மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரமாக வருகின்றது. அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் வெற்றி நட்சத்திரம் என்று அர்த்தம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரம் நிச்சயம் இறைசக்தியிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான முறைப்படி அந்த வரத்தை கேட்க வேண்டும். இன்று அபிஜித் நட்சத்திர நேரம் மாலை 6:24 6:48 வரை. உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் இணையும் இடைப்பட்ட நேரத்தில் உருவாகும் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம். கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நட்சத்திரமாக இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் 9 வெற்றிலைகளை வரிசையாக வைத்து அதன் மீது ஒவ்வொரு விளக்கு 9 விளக்குகள் வரிசையாக இருக்கணும். வெற்றிலை மீது அந்த 9 விளக்குகளும் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். இந்த விளக்குகளை உங்கள் வீட்டில் பெருமாள் படம், கிருஷ்ண பரமாத்மனுடைய படம் இருந்தால் அதற்கு முன்பாக, சிலை இருந்தால் அதற்கு முன்பாக ஏற்றுங்கள், அல்லது வலம்புரி சங்கு இருந்தால் அதற்கு முன்பாக ஏற்றுங்கள், அல்லது தெய்வீக கலசம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு முன்பாக ஏற்றுங்கள், அல்லது உங்கள் வீட்டில் சுவாமி படம், எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த 9 விளக்குகள் ஏற்றுவதற்கும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றிக்கொள்ளுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி நெய்யால் செய்த ஏதேனும் இனிப்புகள் அல்லது நெய் சாதம் அல்லது வெண்ணெய், இதில் எது உங்களுக்கு கிடைக்குமோ, எதை தயார் பண்ண முடியுமோ அதை தயார் பண்ணி நெய்வேத்தியமாக வைத்து முதலில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 3 முறை சொல்லிக்கோங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 3 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்கள் வரத்தை கேளுங்க. ஏதாவது ஒரு வரம் கேளுங்க, நிறைய வரம் கேட்க வேண்டாம். ஏதாவது ஒரு வரத்தை நேர்மறையாக கேட்கணும். அவ்வாறு உங்கள் வரத்தை 27 முறை சொல்லுங்கள். மனசுக்குள்ளே சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை 27 முறை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு மீண்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு அபிஜித் நட்சத்திர நேர வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நேரத்தில், இந்த 24 நிமிடத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த வரம் நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு கைகூடும். நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓர் அறிவிப்பு: சித்திரை மாதம் முடிய போகுது, வைகாசி மாதம் பிறக்கப் போகுது. நமது ஆனந்தொளி அறக்கட்டளை ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை சொல்லித்தருவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குவேன். அந்த வகையில் இந்த வைகாசி மாதம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தியான வழிபாட்டை சொல்லித்தர போகிறேன். எந்த விரதமோ கட்டுப்பாடோ தீட்டோ இதுக்கு கிடையாது. தினமும் 3 நிமிஷம் இதுக்கு ஒதுக்குனீங்கன்னா போதும். வாட்ஸ்அப் குழு மூலமாக அந்த திருச்செந்தூர் தியான வழிபாடு சொல்லித்தர போகிறேன். இதனுடைய கட்டண விவரம் மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். கட்டணம் செலுத்தும் விவரமும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருப்பவங்க கட்டணம் செலுத்தி அந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.